ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 20ஆம் பகுதி. தேவி துர்க்கையும் துர்க்கை வழிபாடும். துர்க்கை என்ற பெயர் அவள் அதே பெயர் கொண்ட அரக்கனை கொன்றதால் வந்ததாகும். மேலும் பல அரக்கர்களையும் அவள் கொன்றிருக்கிறாள். தேவர்களும் மற்ற கடவுளர்களும் பலவித ஆயுதங்களை அளித்தனர் மற்றும் அவர்களுடைய சக்தியெல்லாம் இணைந்தே அவள் வடிவெடுத்தாள். அவள் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தாள். துர்க்கை சிவபெருமானின் மனைவி, எனவே சிவை என்ற பெயரும் அவளுக்கு உண்டு. நாராயணன் சக்தியும் பெற்றிருப்பதால் அவள் நாராயணி எனப்படுகிறாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் தோற்றுவிக்கப்பட்டவள், எனவே வைஷ்ணவி என அழைக்கப்படுகிறாள். விஷ்ணு மாயை என்ற பெயரும் கொண்டுள்ளாள். மேலும் அவளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஈஷானி, சத்தியை, நித்தியை, சனாதனி, பகவதி, சர்வாணி, சர்வமங்கள, அம்பிகை, கௌரி, பார்வதி ஆகியவை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே துர்க்கையை வழிபடுகிறார். பிரம்மதேவர், சிவனார் மற்றும் இந்திராதி தேவர்களும் அவளை துதிக்கின்றனர். மற்றொரு கல்பத்தில் மன்னன் சுரதனும் வைசிய சமாதியும் அவளை வழிபட்டனர். நந்தி மன்னன் சுரதா மன்னனை நாட்டை விட்டே விரட்டிவிட்டான். அவன் குதிரை மீது அமர்ந்து நாட்டை விட்டு ஓடினான். புஷ்பாத்ரா எனும் 6 பாய்கிற காட்டை அடைந்தான். ஆற்றங்கரையில் மன்னன் சுரதா சமாதி என்ற வைசியனை கண்டான். சமாதியை அவன் மனைவி, மக்கள் வீட்டை விட்டு துரத்திவிட்டனர். சுரதாவும் சமாதியும் இணைந்து பயணம் செய்து புஷ்கர தீர்த்தத்தை அடைந்தனர். அங்கே மேதஸ் என்ற முனிவரை கண்டனர். தேவி துர்க்கையை பூஜை செய்யுமாறு அவர் அறிவுரை தந்தார். நெடுநாள்கள் தவம் செய்த இருவரின் முன் தேவி துர்க்கை தோன்றி சுரதாவிற்கு நாட்டையும் சமாதிக்கு கிருஷ்ணருடன் இணைவதையும், தேவி துர்க்கை மறைந்த பின்னர் மண்ணால் அவன் உருவமைத்து மன்னன் வழிபட்டு வந்தான். அரிசி, இனிப்பு பண்டங்கள், மலர்கள், தூபம் போன்ற சாதாரண படையல்களுடன் காய்கறிகள், மிருக பலியையும் சுரதா படைத்தார். அதாவது ஆடு, மான், பூசணிக்காய் ஆகியவை. பூசைக்கு பின்னர் சுரதா அம்மன் உருவை நீரில் சேர்த்து விட்டான். ஆச்வின மாதத்தில் துர்க்கை பூஜையை மன்னன் சுரதா ஆரம்பித்து வைத்தார். இரத்தின இருக்கையில் துர்க்கையின் வடிவத்தை இருக்கச் செய்ய வேண்டும். உருவம் பொன் நிறத்தில், முக்கண்களுடன் இரத்தின கிரீடம் மற்றும் ஆபரணங்களும் அணிந்திருக்க வேண்டும். கூந்தல் இடதுபுறம் சுருட்டப்படட்டும். நெற்றியில் சந்தனம், குங்குமம் நிறைந்தும் இருக்க வேண்டும். மிருகபலி இல்லாமல் நடத்தப்படும் துர்க்கை பூஜை வைஷ்ணவி அல்லது சாத்விக பூஜை எனப்படும். அது வைஷ்ணவர்களால் செய்யப்படுகிறது. விலங்குகளை பலி கொடுத்து செய்யப்படும் பூஜை துர்க்கை பூஜை. ராஜசிக பூஜை ஆஸ்வின மாதம் என்றழைக்கப்படும் புரட்டாசி மாதத்தின் ஸ்ரீ கிருஷ்ண பக்ஷம் என்றழைக்கப்படும் தேய்பிறை நவமி திதியன்று தொடங்கி 15 தினங்கள் தினமும் நடைபெற வேண்டும். சுக்கிலபக்ஷ தசமி என்றழைக்கப்படும் வளர்பிறை தசமி அன்று தேவி துர்க்கையை நீரில் சேர்க்க வேண்டும். பலிகளை சப்தமி, நவமி திதிகளில் அளிக்கலாம், ஆனால் அஷ்டமி அன்று கூடாது. 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.